அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். நம்ம வீட்டுக்கு திடீர்னு ஒரு கால் வருது. சிஎம் உங்கள் வீட்டுக்கு வரப்போகிறாரு. இன்னொரு 4 நாளில் உங்களுடைய குறைகளை அவர் கேட்க போகிறாரு. உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அவர் செஞ்சு தர போகிறாரு. உங்ககிட்ட தனியாக உட்காந்து பேச போகிறாரு. இந்த மாதிரியெல்லாம் சொல்கிறாங்கன்னு வச்சுக்கிங்களேன். இந்த மாதிரியான ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுக்கு அமையுதுன்னா என்ன பண்ணுவோம்? நம்மளுக்கு அன்னையிலேருந்தே மண்டையில் என்ன ஓடும்? சிஎம் வரப்போகிறார், அவர்கிட்ட இதெல்லாம் கேட்கலாம், இதெல்லாம் பேசலாம் இல்லையா? இந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டி யாருக்குமே கிடைக்காதே, அந்த மாதிரி சொல்லி நம்ம சந்தோஷத்தில் இருப்போம். ப்ளஸ் நம்ம மனசில் அது ஓடிக்கிட்டே இருக்கும். அப்போது ஒரு மனிதன், சாதாரண ஒரு பவரில் இருக்க மனிதன், அவர் நினச்ச சில விஷயங்களை நம்ம வாழ்க்கையில் மாற்ற முடியும் அப்படின்ற மாதிரியான மனிதனுக்கு நம்ம அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கும்போது, நம்மளை படைச்ச ரப்புல் ஆலமீன் அவன் நினச்சா எல்லாத்தையுமே செய்ய முடியும் இல்லையா? குன் ஃபயக்குன், ஆகுனா ஆகிடும். இந்த உலகத்தில் எதுவாக இருந்தாலும் இந்த அளவுக்கு பவர் உள்ள அவனை மாதிரி யாருமே, அவனுக்கு இணையே யாரும் கிடையாது அப்படிங்கிற ரப்புல் ஆலமீன் நம்மளோட இரவின் கடைசி பகுதியில் முதல் வானத்துக்கு இறங்கி வந்து, என் அடியான் என்கிட்ட கேட்க மாட்டானா, நான் அவனுக்காக கொடுக்க ரெடியாக இருக்கேன். என் அடியான் என்கிட்ட பாவ மன்னிப்பு கேட்க மாட்டானா, நான் அவனுக்காக பாவங்களை மன்னிக்க ரெடியாக இருக்கேன் அப்படின்னு அவனுடைய கைகளை விரித்து நமக்காக நிற்கும் போது எத்தனை பேர் நம்ம அதை மதித்து நம்ம அந்த நேரத்தை யூஸ் பண்ணுறோம்? அந்த அப்பாயின்மெண்ட்டை நம்ம எத்தனை பேர் யூஸ் பண்ணுறோம்? ஒரு சாதாரண ஒரு சிஎம் வரும்போது நம்ம கதவை பூட்டி போட்டு வெளியே போக மாட்டோம், நம்ம கதவை பூட்டிட்டு உள்ளே தூங்க மாட்டோம்னா எத்தனை பேர் அந்த தஹஜத் டைமில் நீ சரிப்பா நீ வந்து வாசலில் நின்றுக்க, நாங்கள் தூங்குறோன்னு சொல்லிட்டு தூங்கிட்டு இருக்கோம். நம்ம கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். அவன் நாடுனா மட்டும்தான் இந்த உலகத்தில் எல்லாம் நடக்கும் அப்படின்னு இருக்கும்போது நம்ம எந்த அளவுக்கு அந்த காலுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். ஆனால் நம்ம முக்கியத்துவம் கொடுக்காம இருக்கோம். அதனால் தயவு செய்து இன்ஷா அல்லாஹ் இனிமே நம்மள நிறைய பேர் இந்த நேரத்தை வீணாக்கிட்டு இருக்கோம். நம்ம வீணாக்காமல் அட்லீஸ்ட் வாரத்துக்கு 1 தடவையோ 2 தடவையோ ஆகுது அந்த நேரத்தில் எழுந்து, அந்த நேரத்தில் என்னுடைய இறைவன் எனக்காக ரெடியாக நிற்கிறான், என் இறைவன் எனக்காக எதையும் கொடுக்க ரெடியாக நிற்கிறான், அப்போ நான் எந்த அளவுக்கு ப்ரிப்பேர்டாக நான் நிற்கணும் அப்படிங்கிறத கொஞ்சம் யோசித்து பார்த்து நம்ம என்ன பண்ணணும், ஒவ்வொரு நாளும் அந்த தஹஜத் நேரத்தை யூஸ் பண்ணணும். மாதவிடாய் காலத்தில் இருக்க பெண்கள் கூட அந்த நேரத்தில் எழுந்து துவா செய்யக்கூடியவங்களாக இருக்கணும். ஏன்னா நம்மளுடைய இறைவன் அவன் வந்து அவனுடைய வாக்குறுதி உண்மையானது. அந்த நேரத்தில் கேட்டால் உனக்கு நான் கண்டிப்பாக கொடுப்பேங்கிறான், அப்போ கொடுப்பான் அப்படிங்கிற ஒரு நினைப்போட எல்லாருமே என்ன பண்ணோம், அந்த நேரத்தில் நம்ம மேக்ஸிமம் எத்தனை நாள் முடியுமோ வாரத்தில் அத்தனை நாள் நம்ம எழுந்து நம்ம துவா செய்யக்கூடியவங்களாக இருக்கணும். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தஆலா நமக்கு நேர்வழி காட்டுவானாக.